வணக்கம்ல தேனியிலேருந்து நிறைய பேர் மிரட்டிட்டு இருந்தீங்க. ஐயா அட்ரஸ் தெரியாமல் இருக்க போறீங்க. நான் வந்து தேனி மாவட்டம் சின்னம்னூர் கரகண்டாக்குளம். என்ன வணக்கம்ல மாப்பிள்ள வீடு எதுன்னா சின்ன குழந்தையோட சொல்லும். ரைட்டா? இனி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. நேரம் வாங்க. நீங்கள் மாமா சூப்பர் மாமா சூப்பர். டேய் எவன்டா எங்கள் மாமா மிரட்டுனது? எங்கள் மாமா நிற்கிற ஸ்டைலை பார்த்து மிரட்டுறீங்க. சொல்றது எதுக்குடா வெங்காயம்? எங்க அண்ணன் வண்டி முருகன் என்னடா மறுபடியும் அட்ரஸ் தர்ற? அவன் ராங்கா போன போட்டு நம்மள மாட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஏன் அட்ரஸ் தருவியா? ஏன்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, ரெண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்குறேன். நேரம் வா, சின்னம்னூருக்கு வா. தேனியில் இருக்கேன். சின்னம்னூர் நான் கரண்டாக்குளம். வா ஆம்பளம் பார்த்துக்குருவோம். மாமா என்ன மாமா எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க? அவனுங்க அடித்தா நீங்கள் செத்துருவீங்களா? டேய் போன தடவை எங்கள் மாமா சொந்த நேரம் பார்த்து தூக்கிட்டீங்க. இந்த தடவை வாங்கடா பார்ப்போம். அடிங்கடா. உன்னை யாரா அடிப்பான்? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்னை அடிச்சு அவன் கைகால் ஒடிஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்னை அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா? ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. விஜய் ரசிகர்காரங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்க. விஜய் என்னாச்சு மாமா, குடும்ப கஷ்டமா? நீங்கள் பசங்கள்கிட்ட காசு கட்டது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்குது. பார்த்து மாமா பார்த்து. சரி, நிதி எதுவும் கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாந்து தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வலிக்கவா? 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?